அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோவால இருந்து பேசுறேன் மேடம். கோவால இருந்து பேசுறீங்களா? யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்க? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சார் உங்க பிக் ஃபேன் குருஜி நானு. நல்லா இருப்பீங்க. வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? பையன் வந்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 21/5/2011. 21/5/2011. 1:13 1:13 PM. பிறந்த இடம் சார்? திண்டுக்கல். திண்டுக்கல். ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். ராசி வந்து தனுசு ராசி. தனுசு ராசி. லக்னம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? பையனுக்கு எந்த துறை செட் ஆகும், அவன் எந்த லெவல் வரையும் போவோம் அப்படிங்கிறது. சந்திரதசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சந்திரதசையில் இப்போ புதன் புக்தி போய்கிட்டு இருக்கு. சந்திரதசை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசை. இவங்க என்னை இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியுது உங்களுக்கு. உங்கள் பையன் டாக்டருக்கு படிப்பாருன்றது தெரியலையா? ஆக்சுவலா நான் நவாம்ச கட்டத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து புதனோட சூரியன் வீட்டுல இருக்கறனால அந்த அளவுக்கு சுபத்துவம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு வந்து விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. விளையாட்டுனா மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த லைனாக அப்படியே சொல்லுவேனே, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு. இப்போ இது விளையாட்டு துறையில் வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. இன்னும் ஒன்றும் சொல்லிடுறேங்க இல்லைங்க, நவாம்சத்தில் சிம்மத்தில் அவர் இருக்கிறது தான் சுபத்துவம். சிம்மத்தில் அவர் இருக்கிறது தான். ராசி நவாம்சத்தில் சிம்மத்தில் எங்கே இருந்தாலும் மருத்துவத்துறை, அதிகாரத்துறை, விளையாட்டுத்துறை போன்ற அமைப்போல் கொடுத்துருவார். இங்கே வந்து சூரியன் திக்பலமாக இருக்கிறனால மிலிட்ரி மருத்துவம், இவரை வந்து இந்த கணிதம், கணக்கு, அக்கௌண்ட்டு, சாஃப்ட்வேர் போன்ற துறைகளில் வரமாட்டார். அதெல்லாம் படிக்க வச்சிடாதீங்க. நம்பர் 1. சயின்ஸு சம்பந்தப்பட்ட, மருத்துவம் சம்பந்தப்பட்ட இந்த அமைப்புகளில் வரும். ஒரு நேரத்தில் சிம்மமும் சுபத்துவமாகி சிம்மாதிபதி திக்பலமாக இருக்கின்ற அமைப்பில் மருத்துவத்தில், இது காவல்துறையில், மிலிட்ரி போன்ற அமைப்புகளில், காவல்துறையில் அமைப்புகளில் இந்த விளையாட்டை அப்படியே கொண்டு அங்கே கொண்டு போகும். செவ்வாயுடைய துறைகளில் தான் இவர் ஒருவர். அதில் மாற்றமே கிடையாது. கிரிக்கெட் உயிராயிட்டு இப்போ இந்த கோவா டீம்ல கூட கிட்டத்தட்ட செலக்ட் ஆயிட்டான் குருஜி. சரி, அதனால அவனுக்கு கிரிக்கெட்டே போயிடலாமா, எந்த லெவல் வரையும் போவாங்க? கிரிக்கெட்டு தாராளமாக போகலாம். 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால கிரிக்கெட் அமைப்புகளில் இந்த அமைப்பும் இருக்குது. அதாவது புகழ் அடையக்கூடிய அமைப்பு 2028க்கு பிறகு இருக்குது. 2028ல் 17 வயசு ஆகுதா? அப்போ இந்த 17, 18 சரி. இந்த மாதிரியான ஜாதகம் இந்தியன் டீமுக்கு விளையாடக்கூடிய ஜாதகம் தான். 3ஆம் இடம் வலுத்து புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. லக்னாதிபதியே சுபத்துவமாக இருக்கிறாரு, 3ல் வலுத்து இருக்கிறாரு. நான் சொன்ன மாதிரி மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்புன்னு லைனாக சொல்லுவேன் செவ்வாய்க்கையுடைய அமைப்புகளில். அதனால் கிரிக்கெட்டில் இந்த பையன் வந்து ஃபுல் டைம் இறங்குறதா இருந்தால் ஃபுல் டைம் தாராளமாக இறங்கலாம். புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். அதுதான் வேலையாக இருக்கிறான்னா தாராளமாக இது பண்ணுங்கள். இப்போ இந்தியன் டீமுக்கு அவன் கண்டிப்பாக ஆடுவான். இதுதான், அதாவது பளிச்சுன்னு பார்க்க தெரிகிற அமைப்புகள் இதுதான். சுபத்துவம் என்பது மிகப்பெரிய யோக அமைப்பில் அப்படியே இருக்குது. புகழ் பெறக்கூடிய அமைப்பிற்கு 3ஆம் இடமும் 3ஆம் அதிபதியும் வலுத்து இருக்கணும். 3ஆம் அதிபதி சுபராகி 9ஆம் இடத்துல உட்காந்து தன்னுடைய 3ஆம் வீட்டை பார்த்து 3ஆம் இடத்தை 2 சுபர்கள் பார்த்து லக்னாதிபதி 10ஆம் இடத்துல திக்பலமாகி 9ஆம் பாவகம் அதிகமாக வலுத்திருக்கின்ற அந்த அமைப்பில் இந்த பையன் நான் சொன்ன மாதிரி மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், நெருப்பு, அதில் நெருப்பு மட்டும் வராது. மற்றபடி ஏன்னா நெருப்புக்கு குறைந்த அளவு சுபத்துவம் தான் சொல்கிறேன். மருத்துவத்திலேயோ விளையாட்டுத்துறையிலையோ, விளையாட்டு முடிஞ்சதுக்கு பிறகு காவல்துறை போன்ற அமைப்புகளில் சில நேரம் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்களுக்கு காவல்துறை, இராணுவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களே கவர்மெண்ட்லேயே போஸ்டிங் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அவருக்கு வரும். ஆகவே கிரிக்கெட்டை தாராளமாக நம்பி இவருக்கு செய்யுங்க. இவர் ஒரு மாதிரி கிரிக்கெட்டில் ஷைன் ஆவார். சரிங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.